இப்போ நம்ம பார்க்க போகிறது டைம் அண்ட் ஒர்க்கில் கொஞ்சம் டிஃபராக உள்ளது. ஏ என்பவர் ஒரு வேலையை 24 நாட்களில் முடிப்பார். ஏ மற்றும் பி ஆகியோர் ஒன்றாக இணைந்து ஒரு வேலையை 6 நாட்களில் முடிப்பார் எனில் பி என்பவர் தனியே அந்த வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பார்? ஸோ இந்த மாதிரி மாடல்ஸ் தான் இப்போ பார்க்க போகிறோம். இப்போது 2 பேரும் சேர்ந்து அப்படின்னு கேட்டாங்கன்னா கீழே வந்து என்ன பண்ணணும், மேலே மல்டிப்ளை பண்ணிவிட்டு கீழே ஆட் பண்ணிட்டோம். ஏவும் பியும் சேர்ந்து எத்தனை நாள் செஞ்சாங்க. ஆனால் இங்கே வந்து என்ன கொடுத்துட்டாங்கன்னா ஏ என்பவர் ஒரு வேலை 24, ஏ மற்றும் பி ஆகியோர் அவங்க செஞ்ச வேலையும் கொடுத்துட்டு பியை தனியாக கேட்குறாங்க. அப்போது பியை தனியாக கேட்டால் என்ன பண்ணணும் அப்படின்னா மேலே மல்டிப்ளை பண்ணிவிட்டு கீழே மைனஸ் பண்ணிடணும். 24 × 6, 24 - 6. தனியேன்னு கேட்டாங்கன்னா பிஏயோ ஏயோ எதையோ ஒன்று தனியாக கேட்டாங்க அப்படின்னா மேலே மல்டிப்ளை பண்ணிவிட்டு கீழே மைனஸ் பண்ணிடணும். இப்போ 24 × 6 டிவைடட் பை 6 போயிடுச்சுன்னா 18. 1000 3 6 18, 8 3 24. அப்போது பி மட்டும் தனியாக அந்த வேலையை எத்தனை நாளில் செஞ்சு முடிப்பாங்கன்னா 8 நாட்களில் செஞ்சு முடிப்பாங்க. ஆன்சர் 8. அடுத்து பாருங்கள், ஏ மற்றும் பி ஆகிய இருவரும் இணைந்து ஒரு வேலையை 16 நாட்கள் முடிப்பார். ஏ தனியே அந்த வேலையை 48 நாட்கள் முடிப்பார். எனில் பி தனியே அந்த வேலையை எத்தனை நாட்கள் முடிப்பார் அப்படின்னு கேட்டுருக்காங்க. அதே மாதிரி தான் மேலே என்ன பண்ணணும், தனியே அப்படின்னு கேட்டாலே இந்த கீவோட ஞாபகம் வச்சுங்க. தனியே அப்படின்னு கேட்டாங்கனாலே என்ன பண்ணணும், கீழே மைனஸ் பண்ணிடணும். இப்போது 16 × 48 மைனஸ் பண்ணிட்டோம்னா 48 16 போயிட்டுனா 32. ஒரு 16 16, 2 16 32, 2 2 4 4 2 8. அப்போ 24 நாட்கள். பி தனியாக அந்த வேலையை செய்ய எத்தனை நாட்கள் ஆகுமா? 24 நாட்கள். இதோக்கு பாருங்கள் ஆன்சர். அடுத்தது, ஏ என்பவர் ஒரு வேலையை 20 நாட்களிலும் பி என்பவர் அதே வேலையை 30 நாட்களிலும் செய்து முடிப்பார்கள். அவ்விருவரும் சேர்ந்து. இப்போ முன்னாடி தனியேன்னு கேட்டிருக்காங்க, அதனால் என்ன பண்ணணும், கீழே மைனஸ் பண்ணணும். ஆனால் இப்போ சேர்ந்துன்னு கேட்டிருக்கனால மேலே மல்டிப்ளை பண்ணிவிட்டு கீழே ஆட் பண்ணிடணும். 50, 6 5 30, 6 2 12. அப்போது 2 பேரும் சேர்ந்து வேலையை செய்து முடிக்க 12 நாட்கள் ஆகும். இப்போ இதுக்குள்ள டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். தனியேன்னு கேட்டாங்கன்னா மைனஸ் பண்ணிடணும், சேர்ந்து அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆட் பண்ணிடணும். ஏயும் பியும் சேர்ந்து ஒரு வேலையை 6 நாட்களில் முடிப்பர். பி மட்டும் தனியாக அவ்வேலையை எத்தனை நாட்களில் முடித்தால் ஏ தனியாக அவ்வேலையை 15 நாட்களில் முடித்தால் ஏ தனியாக அவ்வேலையை எத்தனை நாட்களில் முடிக்க முடியும்? அதே தான் 6 × 15 டிவைடட் பை, இப்போ தனியேன்னு கேட்டாங்களா, 6 15 6 போயிடுச்சுன்னா எவ்வளவு? 9. 3 9, 2 3 6, 5 3 15, 2 10 நாட்கள் ஆகும். இந்த ஷார்ட்கட் தெரிஞ்சுன்னா ஈஸியாக நம்ம போட்டு போயிடலாம். அடுத்து, ஏயும் பியும் சேர்ந்து ஒரு வேலையை 20 நாட்களில் செய்து முடிப்பார். ஏ மட்டும் அந்த வேலையை 24. அதே தான், சேர்ந்து கொடுத்துட்டாங்க, ஏவோட வேல்யூ கொடுத்துட்டாங்க, பியோட வேல்யூ கேட்டிருக்காங்க. தனியே அப்படின்னு கேட்டாங்கன்னா என்ன பண்ணணும், மேலே மல்டிப்ளை பண்ணிவிட்டு கீழே மைனஸ் பண்ணிடுவோம். அந்த நம்பரை போட்டு கண்ணை முடிட்டு போட்டலாம். 20 × 24, கீழே மைனஸ் பண்ணோம்னா 4 வரும். 1 நாங்க 6 நாங்க 24, 6 2 12. 120 நாட்கள் ஆகும். ஆன்சர் ரைட். அடுத்தது பாருங்கள், ஒரு குழாய் காலியாக உள்ள தொட்டியை 15 நிமிடங்கள் நிரப்பும். மற்றொரு குழாய் அத்தொட்டியை 20 நிமிடங்கள் நிரப்பும். ஆரம்பத்தில் தொட்டி காலியாக இருந்து 2 குழாய்களும் ஒரே நேரத்தில் திறந்து விடப்பட்டால் அத்தொட்டி எவ்வளவு நேரத்தில் நிரப்பும்? 2 குழாயும், ஒரு குழாய் வந்து 15 நிமிடத்தில் நிரப்புமா, இன்னொன்று 20 நிமிடத்தில் நிரப்புமா? ரெண்டுத்தையும் அட் டயத்தில் திறந்துட்டா அத்தொட்டி எவ்வளவு நேரத்தில் நிரப்பும் அப்படின்னு கேட்டுருவாங்க. அப்போ மேலே என்ன பண்ணணும், 20 × 15 கீழே மைனஸ் பண்ணிடணும். 5 4 5 20, 15 4 60. 60னா எத்தனை மணி நேரம்? 1 மணி நேரம். இப்போ 1 மணி நேரத்தில் இந்த குழாய் வந்து இந்த தொட்டி என்ன பண்ணணும், நிரம்புமா? 3 மணி நேரம் கொடுத்துருக்காங்க, தப்பு. 1 மணி நேரம் தான் ஆன்சர். அதே தான், ஏ மற்றும் பி இருவரும் சேர்ந்து ஒரு வேலையை 6 நாட்கள் முடிக்கிறார்கள். அதே வேலையை ஏ மட்டும் தனியாக 18 நாளில் முடிப்பார் எனில்
பி மட்டும் தனியாக அவ்வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பார்? அப்போ 6 × 18 மைனஸ் பண்ணோம்னா 18ல் 6 போயிடுச்சுன்னா எவ்வளவு? 12. 1 6 2 12 9 2 9 நாட்கள். ஏ மற்றும் பி இணைந்து 12 நாட்கள் ஒரு வேலையை செய்கின்றன. பி மட்டும் தனியாக 30. அந்த வேலையை முடிக்க ஏ மட்டும் தனியாக எவ்வளோ நேரம் செய்யணும்? இதுக்கான ஆன்சரை வந்து கமெண்ட் பண்ணுங்கள். எல்லா சமமே ஒரே இதாக தான் இருக்குது. அப்போ என்ன பண்ணுங்கள், மேலே இதுக்கான ஆன்சரை நீங்களே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாடலில் சம்ஸ் வந்தால் நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.